நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ற எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நீ நான் காதல் இந்த சீரியலோட நியூ அஞ்சலி பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீ நான் காதல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக அபி அண்ட் ராகவ் இவங்க ரெண்டு பேருக்காகவே இந்த சீரியலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த சீரியலை நான் இந்த க்யூட்டான கப்பலுக்காக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டின் கொடுக்கலாம். ராகவ் அபியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த லவ் சீக்வன்ஸை கெடுக்கணுன்றதுக்காக வில்லனா பிளே பண்ற நவீன் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அக்கா, அதாவது ராகவுடைய அக்கா அஞ்சலிய ராகவ் பக்கம் திருப்பி விட்டா எல்லா பிரச்சனையும் அவன் பக்கம் போயிடும், எல்லாரும் நம்ம சொல்றத நம்புவாங்கன்ட்டு இவரு ஒரு பிளானை போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியும் ராகவை தப்பாவே நடத்துறாங்க. ரீசெண்டான எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவரை அடிக்க கூட செஞ்சுட்டாங்க. அஞ்சலி கேரக்டர் வச்சுதான் இப்ப கதை மூவ் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அக்காக்கு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், இப்படி அந்த கேரக்டர் வச்சுதான் ஸ்டோரியே மூவ் ஆகுறதுனால அந்த கேரக்டர்ல ஆல்ரெடி நடிச்ச விஜே தனுஷிக் இவங்க பாத்தீங்கன்னா சீரியல் விட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு இதுவே ஷாக்கிங்கா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணம் ஆக போகுது, மணி அப்படின்றவங்க கூட திருமணம் ஆக போகுது. சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் நடந்தது. இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தான் இந்த சீரியல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க சீரியல் விட்டு போனதாகலாம் சில கதை கட்டுகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற வகையில் தனுஷ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி திருமணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, ஆனா என்னுடைய கெரியருக்கும் என்னுடைய வருங்கால கணவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா தான் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு சிக்கன் குனியா வந்துடுச்சு, அதனால தான் நான் ஊர்ல போயிட்டு இருந்தேன், என்னால ரொம்பவே முடியாம போயிட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே போனேன், எனக்காக டீம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு தான் நானே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனால நீங்கள் யாரும் தப்பாக பேசாதீங்க இப்படிலாம் அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இவங்களை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சடனாக இன்னொருத்தவங்க, அதாவது இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்னு போட்டுட்டாங்க. இவங்க யார்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எந்த சீரியலில் நடித்தாங்க, ஒருவேளை செல்லம்மா சீரியலில் வில்லியா நடித்தவங்களா இருக்குமோ அப்படிலாம் நினச்சா அவங்க வேற இவங்க வேற. ஆமாங்க, ஸ்ரீயா இவங்க கிடையாது, இவங்க பேர் ஸ்வீதா. இவங்கள 3 ரோசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீயா, ஸ்வேதா, ஸ்ரீதா இவங்க 3 பேருமே ஒரு ஷோல ஒன்னா விளையாடினாங்க. இதுல 3 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. போட்டியாளர்களையும் தாண்டி இவங்களுக்குள்ள இருந்த நட்பை நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இவங்க 3 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சு. அந்த ஷோலையே பாத்தீங்கன்னா ஸ்வேதா தான் ரொம்ப 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 சின்ன பொண்ணா உள்ள போனாங்க. அதுலயும் ஆர்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுனாலையும் ஸ்வேதாவை சொல்லலாம். ஆமாங்க, ஸ்வேதாவை பார்க்கறதுக்கு ஒரு அதர் ஸ்டேட் பொண்ணு மாதிரி இருந்தாலும் அவங்க பக்கா தமிழ் பொண்ணுங்க. அதுலேயும் செம்ம ஜாலி டைப், ரொம்ப போல்டானவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஷோவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஷோன்னு சொல்லும் போதே எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஷோவை பண்ணியிருப்பாங்க கலர்ஸ் தமிழில். 2018 தான் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆர்யாவுக்கு பொண்ணு தேடுற விஷயம்தான் அது. அதில் பொண்ணுங்க எப்படி இருக்கணும், அதாவது ஆர்யாவுக்கு ஏற்ற மாதிரி மணப்பெண் எப்படி அமையணுன்றதுக்கு தான் நிறைய டாஸ்க்லாம் வச்சுருப்பாங்க. சங்கீதா தான் தொகுத்து வழங்கினாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதில் ஒரு ஹேர் கட் பண்ணி ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தாங்க இப்போ நியூ அஞ்சலியா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஹேர்லாம் வளர்த்துருக்காங்க, ஹோம்லி லுக்கில் இருக்காங்க, அதில் மாடர்னாக இருந்தாங்க. எல்லாமே செம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்ல முடியும். இவங்க மணப்பாறையை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களுக்கு 30 ஆகுது. இவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களாம். அதனாலேயே எல்லாரும் இவங்கள பின்னாடி நில்லு, பின்னாடி உட்காரு இப்படி தான் சொல்லுவாங்களாம். என்னதான் இவங்க நல்லா படித்தாலும் பின்னாடி போன்னு தான் சொல்லுவாங்களாம். அதனாலேயே இவங்களுக்கு வரப்போகிற வருங்கால கணவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கணும், அதாவது இவங்களை விட ஹைட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கு. அண்ட் ஆர்யா அவர்கள் ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு
இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ரொம்பவே ஹம்பிளாக அவர் நடந்துக்கிட்டாராம். நம்ம படத்தில் எப்படி பார்க்குறோமோ அந்த ஜாலி டைப் அதே தான் அவர் ரியல் லைஃப்லேயும் இருக்காரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இந்த ஷோவில் வந்திருந்த நிறைய செலிபிரிட்டிஸில் சாந்தனு அண்ட் கிக்கி இவங்க 2 பேரும் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அதில் டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்றத இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆர்யாக்கு ஏற்ற பார்ட்னர் ஸ்வேதா தான் அப்படின்றத அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான சாந்தனு அண்ட் கிக்கி வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதை ஒரு பாயிண்ட்ல ஆர்யாவும் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஷோவோட இறுதியில் 3 பெண்கள் இருந்திருந்தா கூட அவங்க 3 பேருமே ஏற்றுக்கல. அதுக்கு காரணம் ஸ்வேதாவை தான் அவர் விரும்புகிறாரு, அதனால தான் அவர் வந்து 3 பெண்களை ஏற்றுக்கல அப்படிலாம் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இவங்களே ஒரு இன்டர்வியூல எனக்கு காதல் தோல்வி ஆனது உண்மைதான், எனக்கு சமீபத்தில் ஆர்யா கூட காதல் தோல்வி ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு லவ் ஃபெயிலியர்லையும் இருந்திருக்காங்க. காலேஜ் முடிச்ச கையோட, அதாவது இவங்க கோவையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டலில் படிச்சிருக்காங்க. வீட்டுக்கே மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அண்ணனெல்லாம் தாண்டி இவங்க வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம மாடலிங் போகலாம், நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, இது போலலாம் வந்து இவங்களுக்குள்ள எண்ணம். ஹைட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிது. மாடலிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் இவங்களை இன்டர்வியூவில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்க அட்டன் பண்ணி செலக்டுமாக இருக்காங்க. இவங்களுடைய கெரியர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து தான் இப்போ இந்த சீரியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா, இவங்க கிட்ட ஏதாவது யாராவது சொல்லணும்னா அது இவங்க கிட்ட தான் சொல்லணுமா. இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு, அதாவது பின்னாடி பேசுறது, சுற்றி வந்து சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்காதாம். யாராவது இவங்களை குறுகுறுன்னு பார்த்தாலே இவங்களுக்கு கோவம் வந்துருமா, ஏன் வந்து பேச வேண்டியதானே, நான் என்ன மிருகமா, இப்படிலாம் இவங்களே அவங்கள கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன் தான் இவங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டிங் போகிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும். இதில் ஆர்யாக்கா அவங்க கிஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், ஆர்யா கூட இவங்க வந்து பைக்கில் போன அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பெண் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆர்யா யாரையுமே ஏற்றுக்கல. ஃபைனலாக ஷாயிஷாவை மேரேஜ் பண்ணி இப்போ பெண் குழந்தையும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டும் இருக்குது. அதாவது இவங்க யார்கிட்டலாம் பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்களாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலியான ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி தான் அந்த ஷோக்குள்ளே அவங்க இருந்தாங்க. இவங்க நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக எஸ்கே அவர்களுடைய நிறைய டைலாக்ஸ்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. இவங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதே மாதிரி எஸ்கே அவர்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. சூர்யா அவர்கள் மாதிரி ஒரு ஆன்சமான பையனை இவங்க திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய கெரியர் இவிஎம்க்கு முன் இவிஎம்க்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். ஆனால் இப்போ நீ நான் காதலுக்கு முன் நீ நான் காதலுக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். கண்டிப்பாக இந்த நியூ அஞ்சலோடைய கேரக்டர் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும். இவங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கணும். அண்ட் இவங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் மேலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.